ஜனவரி 23. புனித யோவான். சைப்ரஸ் நாட்டின் ஆளுநரான எப்பிபானுஸ் என்பவருக்கு கிபி 552 ஆண்டு பிறந்தார் யோவான். இறை பக்தியிலும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கிய இவருக்கு இவரது பெற்றோர் திருமணம் செய்து வைக்க ஒரு குழந்தைக்கு தந்தையான இவர் இறைவனுக்கு உகந்தவராக வாழ்ந்தார். நோயினால் துன்புற்று இவரது மனைவியும் குழந்தையும் இறைப்பதமடைய தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்த யோவான் கிபி 608 ஆண்டு அலெக்சாந்திரியா நகரின் முதுபெரும் தந்தையாக பொறுப்பேற்றார். அலெக்சாந்திரியா பகுதிகளில் வாழ்ந்த எளிய மக்களின் நல்வாழ்விற்காக இறைப்பணிகள் செய்து ஆண்டவரை அறிவித்த யோவான் திரு அவையினால் அலெக்சாந்திரியா நகரின் பேராயராக உயர்த்தப்பட்டார். ஏழை மக்களுக்கு உதவி செய்வதே இறைப்பணி என்று தன் மறைமாவட்ட குருக்களிடம் அறிவுறுத்திய இவர் வாரம் 3 முறை மருத்துவமனையிலுள்ள நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்காக ஜெபித்தார். கிபி 614 ஆண்டு ஜெருசலேமில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களை பெர்சிய படைகள் தாக்குதல் செய்து அவர்களை கடுமையாக துன்புறுத்த பேராயர் யோவான் துன்புற்ற கிறிஸ்தவர்களுக்கு உணவு மற்றும் உடைகளை அளித்து ஆறுதல் அளித்தார். பெர்சிய அரசனால் தன் சொந்த நாடான சைப்ரஸிற்கு நாடு கடத்தப்பட்டு சைப்ரஸ் நாட்டில் ஆண்டவரின் பணிகளைச் செய்த பேராயர் யோவான் உடல் நலிவுற்று கிபி 616 ஆண்டு விண்ணகம் சென்றார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ்நாள் முழுவதும் எளிய மக்களோடு உறவாடி அவர்களின் நல்வாழ்விற்கு வழிகாட்டிய பேராயர் யோவானை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித யோவான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.